ஒரு நிமிஷ ஆசை முழு வாழ்க்கையையே கெடுக்கும். யோசிக்காம பிறர் பொருள விரும்புறீங்களா? அந்த ஒரு முடிவுதான் உங்க வெற்றியையே அழிக்கலாம். இன்று நாம் பார்க்கும் குறள் 180. இரலீனும் எண்ணாது வெஃப்கின் விரலீனும் வேண்டாமை என்னுஞ் செருக்கு. திருவள்ளுவர் விளக்கம். யோசிக்காமல் எடுத்த ஆசை வாழ்க்கையை பாதிக்கலாம். ஆனா வேண்டாம்னு சொல்ல தெரிஞ்சவன் தான் உண்மையான வலிமையானவன். 100 செல்ஃப் கண்ட்ரோல் தான் உண்மையான வெற்றி. சாலமன் பாப்பையா உரை. பின் விளைவை எண்ணாமல் அடுத்தவர் பொருளை விரும்பி கவர்ந்தால் அது நமக்கு அழிவை கொடுக்கும். அதற்கு ஆசைப்படாத செல்வமோ வெற்றியை கியாடுக்கும். சாலமன் பாப்பையா கூறுவது, பின் விளைவை எண்ணாமல் பிறர் பொருளை விரும்பி அதை அடைய முயன்றால் அது நமக்கு நிச்சயம் அழிவைத் தரும். ஆனால் பிறர் பொருளை விரும்பாமல் இருப்பது மிகப்பெரிய பெருமையும் வெற்றியும் தரும் பண்பு. வேண்டாமென்று சொல்றது ஈஸி இல்ல. நீங்க ஆசைய கட்டுப்படுத்த முயற்சி பண்றீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. கண்ட்ரோல் பண்றேன். மாறிக்கிட்டு இருக்கேன். இந்த குறள் உங்க மனச யோசிக்க வச்சா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு புடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் பல வாழ்க்கைய திருப்பும் குறள்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தினமும் ஒரு திருக்குறள். மனசுக்கு ஒரு மருந்து.